காவல்துறைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். குறிப்பாக திருட்டுகள் அதிகமாக போச்சு அப்படின்னா பிரைவேட் செக்யூரிட்டியை போடணும், வங்கிகளை போடணும், நிறுவனங்களை போடணும்னு நம்ம காவல்துறையில நம்ம சொல்றோம். நிறைய திருட்டுகள் நிர்வாகங்கள்ல இல்லாட்டி பெரிய பெரிய கம்பெனி நிறுவனம் இல்லாட்டி வங்கி இது போன்ற நிறுவனங்கள்ல திருட்டுகளை குறைக்கிறதுக்கும் பல்வேறு விதமான குற்றங்களை குறைக்கிறதுக்கும் பிரைவேட் செக்யூரிட்டி வந்து பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கிறாங்க. ஸோ காலப்போக்கில் பிரைவேட் செக்யூரிட்டியுடைய ரோல் இன்னும் அதிகரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நீங்க இன்னும் பல்வேறு திறமைகளை வளர்த்துக்கிட்டா இன்னும் நல்ல வாய்ப்புகள் அதிகமாக. அதாவது செக்யூரிட்டி வந்து பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு. காவல்துறையினரை விட அதிகமான செக்யூரிட்டி தமிழ்நாட்டில் இன்னைக்கு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிற போது அவங்களுடைய மதிப்பு மரியாதை இன்னும் அதிகம் ஆகணும் அப்படின்னு அவங்களே ஆசைப்படுறாங்க. அதுக்கு அவங்க கல்வி, இப்போ வந்து இன்னைக்கெல்லாம் தொழில்நுட்பம் வளர்ந்துட்டே வருது. சர்வேலன்ஸ் கேமரா ஒரு நிறுவனத்துல வந்து 10 செக்யூரிட்டி இருக்கிறது பதிலா ஒரு ஆளு அல்லது 2 பேர் அங்க உள்ள எல்லா சிசிடிவி கேமராவையும் அப்சர்வ் பண்ணி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு திருடன் மோட்டார் சைக்கிள் திருடன் உள்ள நுழைகிறான் அப்படிங்கிற போதே அவங்க சிஸ்டத்துல தெரியும் ஏற்கனவே மோட்டார் சைக்கிள் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கிறான். உடனே அதை கண்டுபிடிச்சு அவனை பிடிக்கக்கூடிய வகையில ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ஹான்ஸ்டு டெக்னாலஜி அதை வந்து அவர் கத்துக்கிட்டாருன்னா அவர் வந்து 10 காவலர்களுக்கு சமமாக இருப்பார். இதே மாதிரி இப்போ ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவலர் அங்க உள்ள லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணலாம். அங்க இருக்கிறவர் அங்க இருக்கக்கூடிய 100 எம்ப்ளாயிஸுக்கு ஒரு மேரத்தான் ட்ரைனிங் கொடுக்கலாம், உடல் பயிற்சி. ஸோ அதுக்கு கூட அந்த காவலர் ஒரு அவருடைய வேல்யூ அடிஷன் அதிகமா பண்ணிட்டாருன்னா அவருக்கு அங்க மரியாதையும் கூடும், நிறுவனத்துல சம்பளம் அதிகமா கிடைக்கும், அவரே ஒரு ரோல் மாடலா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எடுத்துக்காட்டாக ஒரு காவலருக்கு வந்து ஒரு பிரைவேட் செக்யூரிட்டிக்கு பக்கத்து ஸ்டேஷன்ல உள்ள இன்ஸ்பெக்டர் அவருக்கு பேர் என்ன, அவருடைய நம்பர் என்ன, அவரோட தொடர்பில் இருந்தாருன்னா அந்த கம்பெனில ஒரு பெரிய இஷ்யூ வருது அப்படின்னா அவரே நேராக போய் அதை ரெப்ரசென்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம். இதுக்குன்னு ஒரு மேனேஜர் போக வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இப்படி செக்யூரிட்டியுடைய ரோல், பிரைவேட் செக்யூரிட்டியுடைய கல்வி, அவங்களுடைய தொழில்நுட்பம், அவங்களுடைய திறன்பாடு இதெல்லாம் அதிகமாயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தேவையும் அதிகரிக்கும், அவங்களுடைய மரியாதையும் அதிகரிக்கும், அவங்களுக்கு வரக்கூடிய வருமானமும் அதிகரிக்கும் அப்படின்னு கண்டிப்பா. இப்போ வந்து தமிழ்நாடு காவல்துறையில சுமார் 20% மகளிர் காவலர்கள் வந்துட்டாங்க. அவங்களே இப்போ செக்யூரிட்டி வரைக்கும் இப்போ வந்து மகளிர் வந்து மாண்பு முதலமைச்சருடைய செக்யூரிட்டி டீட்டெயிலே கூட அவங்க வரக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க. ஸ்பெஷல் பிரான்ச் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் அதை ஹெட் பண்ணக்கூடிய வகையில மகளிர் இப்போ வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க கமாண்டர்ஸ் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே தான் முதலாக பெண் கமாண்டோ காவல்படையே வந்திருக்கு. அந்த வகையில இப்போது செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல பிரைவேட் செக்யூரிட்டியில மென்கள் தான் அதிகமா இருக்காங்க, லேடிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா ஒரு சில இடங்கள்ல பெண்களுடைய தேவை இருக்கு. அப்படிங்கிற போது இப்ப ஏர்போர்ட் அங்கெல்லாம் கூட தேவை இருக்கும். ஸோ காலப்போக்கில் இந்த எண்ணிக்கை மகளிருடைய எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதுக்கு பொதுமக்கள் வந்து பெண்கள் குறிப்பாக இப்போ காவல்துறையில சேர முடியாம காவலர் வேலையில வந்து கிடைக்க முடியாம இருக்கக்கூடியவங்க, தேர்வு ஆகாதவங்க எல்லாம் கூட மகளிர் தைரியமா செக்யூரிட்டி பணிக்கு வரலாம். ரொம்ப ஆர்வமான பணி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பணி, சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற பணி. ஒரு நியாயமான சம்பளமும் இப்ப கிடைக்க ஆரம்பிக்குது. சில செக்யூரிட்டி பிரிவுகள் இருக்கு, விஐபி செக்யூரிட்டி. இப்போ வந்து சினிமா நடிகர்கள் இல்லாட்டி தொழிலதிபர்கள் இவங்களுடைய பிரைவேட் செக்யூரிட்டியில போகக்கூடிய ஆண் காவலர்களுக்கும் காவலர்களை விட போலீஸ் காவலர்களை விட நிறைய சம்பளம் வாங்குற செக்யூரிட்டி காவலர்கள் இருக்கிறாங்க. பெண் காவலர்களுக்கும் அது போன்ற வாய்ப்புகள் இருக்கு. அது எனவே அந்த மாதிரி பணிகள்ல பெண்களும் சேரலாம். போதைப் பொருட்கள் காவல்துறை வந்து சப்ளை தான் குறைக்க முடியும். அவங்க வந்து ஆந்திரா அல்லது வட மாநிலங்கள்ல இருந்து திரிபுரா போன்ற மாநிலங்கள்ல இருந்து போதைப் பொருட்கள் வர்றதை பெரிய அளவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா சமுதாயத்துல அதனுடைய தேவையை குறைக்கிறதுக்கு பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமுதாயத்துல பெரியவங்க, சைக்காலஜிஸ்ட் இது போன்றவர்கள் முயற்சி பண்ணி மாணவர்கள் மத்தியில போதை புழக்கத்தினுடைய தேவை இவங்க போய் தேடி அலையக்கூடிய சூழ்நிலை. இப்போ என்ன ஆகுது, காவல்துறை வந்து போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்தை குறைச்ச உடனே இல்ல வருகையை குறைச்ச உடனே அந்த போதைப் பொருளுடைய விலை தான் அதிகமாகுது தவிர இவங்க நிறைய கேட்கறதுனால வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இளைஞர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாரையும் காலையில 1 மணி நேரம் ஓட வைக்கணும், விளையாட்டுத் துறையில ஈடுபடுத்தணும். விளையாட்டுத்துறையில ஆர்வமுள்ள இளைஞர்கள் குடிப்பழக்கம், போதைப் பழக்கத்துக்கு அடிமையாகிறது மிக மிக குறைவு. ஏனென்றால் அவங்களுக்கு உடல் மேல நம்பிக்கை இருக்கும், உடல் மேல மரியாதை இருக்கும், உடலை வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, போட்டியில நல்ல வெற்றி பெறணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களாவே இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியே வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா போதை பழக்கம் பெரிய அளவில் குறைஞ்சிருக்குது. அது இல்லாத அளவுக்கு பண்றது நம்முடைய நோக்கமாக இருக்கு.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.